நம்ம வீட்டில் இந்த மாமரம் அந்த தொட்டியில் வச்சுருக்கேன். மாமரத்தில் துளிர் நல்லா விட்டுருக்கு. அதோட ஒரு தக்காளி செடியும் வந்தது. அது கொஞ்சம் சாஞ்ச நிலைமையில் இருந்தது. ஒரு சின்ன தக்காளி செடி. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். தன்னால் வந்தது தான் இந்த தக்காளி செடி. இப்போது அந்த தக்காளி செடியில் காய் பாருங்கள், பழம் கூட பழுத்திருக்கு ஒன்று. இந்த பாருங்கள், இன்றைக்கி இந்த தக்காளி பறிக்க போகிறேன். இந்த தக்காளி பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த 2 காய் இங்கே பாருங்கள், ஒரு 4 காய் மொத்தமாக இருக்கும். நிறைய பிஞ்சை பூ எல்லாமே விட்டுருக்கு. டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கேருந்து தன்னால் முளைச்ச செடி தான் இது. இந்த மாமரம் வச்சுருக்கக்கூடிய தொட்டியில் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி புதுசாக ரோஜா பூத்துருக்கு. அவரை செடியில் இப்போ இந்த சீசனே கிடையாது. இந்த அவரை கூட தன்னால் முளைச்சது தான். ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்த அவரை செடியிலேருந்து இந்த அவரை விதையில் தான் வந்திருக்கு. நிறைய பூ பூத்துருக்கு. ஒரு 2 டைம் பறிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் சாம்பாருக்கு. இன்னும் இப்போ காய்ச்சிட்ருக்கு.